தாவக்காவுல போய் சேர்ந்துட்டான். இப்படிப்பட்ட நீங்க இனிமேல் அரசியல் இதுல இருந்து அகற்றப்படுவீர்கள். அரசியல் முடிஞ்சு போச்சு. திமுக அரசியல் முடிஞ்சு போச்சு. திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு இன்னொரு வாய்ப்பு வருங்க. அதிமுக 10 ஆண்டு காலம் உங்களை உட்கார வச்சது. இந்த எலெக்ஷன்ல அடியோட அதுவும் போச்சு. இனிமே உங்க கூட கூட்டணிக்கு யார் வளர்ச்சி தமிழ்நாட்டை விட்டு ஒளிந்து விட்டது. அதுக்கான காலம் முடிஞ்சு போச்சு. அதை பற்றி இனிமேல் விமர்சனம் செய்து ஒரு பயனும் இல்லை. ஆனா தாவேகா இது ஒரு பயமா இருக்கு. ஏன்னா இந்த ஜென்சி அப்படின்னு ஒரு தலைமுறையை தூண்டி விடுறாங்க. பொதுவாக இளைஞர்கள் எப்பயுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்கள். அவங்க எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியாது. 15 ஆண்டு காலத்துக்கு முன்னால இந்த நாடு எப்படி இருந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவை இன்னைக்கு எப்படி இருக்கு, சினிமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவன் யோசிக்கிறான். இந்த தெரு குப்பையா கிடக்கும். மோடிஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால விளாத்திகளும் பஜார் மட்டில் ஒவ்வொரு ஊர்லயும் குப்பையா கிடக்கும். வெறும் பாலித்தீன் கவர் காற்றுல பறக்கும். பஸ் ஸ்டாண்ட் முழுக்க பன்னிச்சாணி கிடக்கும். நான் போய் சொல்ல மிகைப்படுத்தி சொல்ல விளாத்திகளும் பஸ் ஸ்டாண்ட்ல பன்னிச்சாணி கிடக்கும். அதை கூட திறக்கிறதுக்கு அதுக்கு ஆட்கள் உண்டு. அப்படி இருந்த இந்திய நகரங்களை, இந்திய கிராமங்களை தூய்மை இந்தியா அப்படிங்கிற ஒற்றை திட்டத்துல இன்னைக்கு ஒரு தூசி இல்லாம இருக்காது. வீட்டுக்கு குப்பை வாங்க வச்சிருக்கிறார். இந்த மாற்றத்தை செய்வதற்கு கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேவைப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில். இது ஒரு சின்ன உதாரணம் தான். சாதனைகளை பட்டியலிட்டால் இன்று இரவு முழுக்கும் பட்டியலிட்டால் பார்த்தால் அவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் எங்களுடைய தலைவர். இன்னும் செஞ்சுக்கிட்டு போறோம். நாங்க ஒட்டுமொத்த இந்த தேசம் எப்படி வளர வேண்டும், எங்களுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. நீ என்ன வேணாலும் எங்க சேற்றை வாரி பூசி, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. எய்ம்ஸ் கல்ல தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார், உதயநிதி பட்டத்து இளவரசர். எய்ம்ஸ் மருத்துவமனையே இல்லைன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா விஜய் ஜோசப் விஜய் பிரைம் மினிஸ்டர் போய் சந்திச்சு எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு இன்னொரு எய்ம்ஸ் வேணும்னு கேட்கிறார். ஏன்? நீதான் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலம், தமிழ்நாடு மாடலே இந்திய மாடலுக்கு எதிரான மாடல். நாங்க தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட வளர்ந்த மாநிலம். தமிழ்நாட்டில் மற்றதை விட இங்க கட்டமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே. எய்ம்ஸை விட சிறந்த ஒரு மருத்துவமனையை எங்களால் கட்ட முடியும். எனக்கு எய்ம்ஸ் வேண்டாம் அப்படின்னு யாருக்காவது சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி தெம்பு இருக்குதா? திமுக காரங்களா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி கேட்கிறேன். அப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுடைய அரசு அலுவலகங்களும் அரசு நிர்வாகத்தின் மேலும் மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை.